ஹலோ ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல் கேச்சி கிரியேட்டர். அப்கமிங்கில் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகக்கூடிய மூவி லிஸ்ட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாணோட ஆக்டிங்கில் உருவான மூவி தான் லப்பர் பந்து. இந்த மூவியை போன செப்டம்பர் 20 அன்னைக்கு வேர்ல்டு வைடாக தமிழ் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆகி இந்த மூவி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய ஹிட் ஆகியிருக்கு. இப்போ இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. இந்த மூவியை இந்த அக்டோபர் எண்டுக்குள்ளாடி டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸ்ட்ரீம் ஆகும்போது இந்த மூவி தமிழ் லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு மொத்தமாக 5 லாங்குவேஜ்லேயுமே இந்த லப்பர் பந்து மூவியை ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. இதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து அக்டோபர் மிட்ல வரும். ஹிப்ஹாப் ஆதியோட ஆக்டிங்கில் உருவான மூவி தான் கடைசி உலகப்போர். இந்த மூவி போன செப்டம்பர் 20 அன்னைக்கு வேர்ல்டு வைடாக தேட்டர்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ் லாங்குவேஜில் மட்டும் தான் ரிலீஸ் ஆகிருது. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த மூவி ஒரு ஃப்ளாப்பாக மாதிரி இருக்குது. இப்போ இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் யாரும் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி சவுத் தான் வாங்கியிருக்காங்கன்னு இதுவரை நியூஸ் வருது. ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இதோட ஸ்ட்ரீமிங் டேட்டும் எப்போன்னு இதுவரை கன்ஃபார்ம் ஆகலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட ஹிந்தி வெர்ஷனை வந்து த லாஸ்ட் வேர்ல்டு வாருங்கிற டைட்டிலில் அக்டோபர் 4 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த மூவியோட டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் டேட் தள்ளி போக சான்ஸ் இருக்குது. இதோட ஸ்ட்ரீமிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் நானே உங்களை அப்டேட் பண்ணுறேன். கார்த்தி, அரவிந்த் சாமியோட ஆக்டிங்கில் உருவான மூவி தான் மெய்யழகன். இந்த மூவியை வந்து 96 டைரக்ட் பண்ண பிரேம்குமார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது போன செப்டம்பர் 27 அன்னைக்கு வேர்ல்டு வைடாக தமிழ் அண்ட் தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் இந்த மெய்யழகன் மூவியை தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் இப்போ நல்ல பர்ஃபார்மன்ஸும் பண்ணிகிட்ருக்கு. இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இதோட ஸ்ட்ரீமிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா வர அக்டோபர் எண்டு வந்து இந்த மெய்யழகன் மூவியை நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸ்ட்ரீம் ஆகும்போது தமிழ் லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தமாக 5 லாங்குவேஜ்லையுமே ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. இதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து அக்டோபர் மிட்டில் வரும். மாத்து வதலரா 2 இது ஒரு தெலுங்கு மூவி. போன செப்டம்பர் 13 அன்னைக்கு தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த மூவி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன மூவி. இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த மூவியோட ஸ்ட்ரீமிங் டேட் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் நெக்ஸ்ட் வீக், அதாவது அக்டோபர் 11 தசரா வீக்கெண்ட் ஸ்பெஷலாட்டு இந்த மாத்து வதலரா 2 மூவியை ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. இதோட ஸ்ட்ரீமிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த வீக் சண்டே ஆர் சாட்டர்டே வர சான்ஸ் இருக்குது. வந்தால் நானே உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஸ்ரத்தா கபூரோட ஆக்டிங்கில் உருவான மூவி தான் ஸ்திரீ 2. இந்த மூவியை இப்போ அமேசான் பிரைமில் ரெண்டல் பேசிஸில் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும்தான் ஸ்ட்ரீம் ஆகுது. இதை எல்லா பிரைம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எப்போ ஃப்ரீ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வர அக்டோபர் 10 தான் இந்த ஸ்திரீ 2 மூவியை எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஃப்ரீயாக ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஆனால் அதுவும் ஹிந்தி லாங்குவேஜ் மட்டும் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. தமிழ் அண்ட் தெலுங்கு லாங்குவேஜை பற்றின எந்த வித ஒரு அப்டேட் வரல. ஆனால் ஸ்திரீ பார்ட் 1 தமிழ் அண்ட் தெலுங்கில் ஸ்ட்ரீம் பண்ணுறதுனால இந்த ஸ்திரீ 2வும் கன்ஃபார்ம் தமிழ் லாங்குவேஜில் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஆனால் 1 or 2 வீக்ஸ், அதாவது அக்டோபர் லாஸ்ட் வீக் இந்த ஸ்திரீ 2 மூவியை தமிழ் அண்ட் தெலுங்கு லாங்குவேஜில் ஸ்ட்ரீம் ஆக சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூனியர் என்டிஆரோட ஆக்டிங்கில் உருவான மூவி தான் தேவாரா. இந்த மூவியை வந்து கொரட்டால் சிவா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பிரகாஷ் ராஜ், சைஃப் அலி கான், ஜான்வி கபூர்னு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த மூவி வந்து போன செப்டம்பர் 27 அன்னைக்கு வேர்ல்டு வைடாக பேன் இண்டியன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தியேட்டர்கள் ஆட்டு. இந்த மூவி ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கு. இதுவரை வெறும் 396 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணி பெரிய ரெக்கார்டுமே இந்த மூவி கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இதை அஃபிஷியலாகவே அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மூவியோட ஸ்ட்ரீமிங் டேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 days அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா ஹிந்தியில் மட்டும் பிவிஆர் சினிமாஸ்லாம் வைட் ரிலீஸ் பண்ணதுனால இந்த மூவி 50 days அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஸ்ட்ரீமிங் டேட்டு. இப்போ இந்த மூவியோட ஸ்ட்ரீமிங் டேட் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வர நவம்பர் 15 வந்து இந்த தேவாரா மூவியை நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸ்ட்ரீம் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு 5 லாங்குவேஜ்லையுமே ஸ்ட்ரீம் ஆகும். இதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நவம்பர் 1st வீக் வர சான்ஸ் இருக்குது. வந்ததும் நானே உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஸ்குவிட் கேம் வெப் சீரிஸோட சீசன் 2 ஸ்ட்ரீமிங் டேட்டு இப்போ வந்திருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் அஃபிஷியலாகவே இப்போ அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. அதாவது வர டிசம்பர் 26 வந்து இந்த ஸ்குவிட் கேமோட சீசன் 2 ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்களாம். அது ஸ்ட்ரீம் ஆகும்போது இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு மொத்தமாக 4 லாங்குவேஜ்லையும் ஸ்ட்ரீம் பண்ண போகிறதா நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஜான் அப்ரஹாமோட ஆக்டிங்கில் உருவான மூவி தான் வேதா. இதில் தமன்னா அண்ட் ஷர்வாரி வாகன்னு பெரிய ஸ்டார் காஸ்ட்டும் நடிச்சிருக்காங்க. இந்த மூவி வந்து போன ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஹிந்தி லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் தமிழ் அண்ட் தெலுங்கு லாங்குவேஜ்லையுமே தியேட்டருக்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய ஃப்ளாப்பாக மாறின மூவி இது. இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா ZEE5 கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணதே ஜீ ஸ்டுடியோஸ் தான். ஆனால் என்னென்னா இந்த மூவி ஃப்ளாப் ஆனதுனால இதோட டிஜிட்டல் ரைட்ஸை வந்து
Amazon Prime, Netflix கிட்டயும் பேசிட்டு இருக்காங்களாம் விக்கிறதுக்கு. ஆனா இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து Amazon Prime, Netflix வாங்காட்டா ZEE5ல இந்த மூவி ஸ்ட்ரீம் ஆகவும் சான்ஸ் இருக்காம். இத பத்தின எந்தவித அப்டேட் இதுவரை வரல. ஆனா இந்த மூவியோட ஸ்ட்ரீமிங் டேட் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகாம தான் தெரியும் இந்த மூவியை யார் வாங்கியிருக்காங்கன்னு. ஆனா மெயினா அந்த மூவி ZEE5லயும் ஸ்ட்ரீம் ஆக சான்ஸ் இருக்குன்னு இப்போ நியூஸ் வருது. ஸ்ட்ரீம் ஆகும்போது ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு 3 லாங்குவேஜ்லயும் ZEE5 ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. இதோட ஸ்ட்ரீமிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அக்டோபர் நெக்ஸ்ட் வீக் வர சான்ஸ் இருக்கு. மெயினா அந்த மூவி அக்டோபர் 11th ஸ்ட்ரீம் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரஹ்மானோட ஆக்டிங்கில் உருவான 1000 பேபிஸுங்கிற ஒரு மலையாளம் வெப் சீரிஸை வர அக்டோபர் எண்டு வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்களாம். இப்போதைக்கு இதோட ஸ்ட்ரீமிங் டேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வர அக்டோபர் 25th வந்து இந்த 1000 பேபிஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகும். ஸ்ட்ரீம் ஆகும்போது மலையாளம், தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, கன்னடா, பெங்காலி, மராத்தின்னு மொத்தமாக 7 லாங்குவேஜ்லையும் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. விக்ரமோட தங்கலான் மூவியை ஓவர்சீஸ் பிளாட்ஃபார்மான எந்துசியானில் லீக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதுவரை இந்த மூவி அஃபிஷியலாகவே ஸ்ட்ரீம் ஆகலை. இதை வந்து வர அக்டோபர் எண்டுக்குள்ளாடி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரீம் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு 5 லாங்குவேஜ்லையும் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. இதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து அக்டோபர் மிட்டில் வர சான்ஸ் இருக்குது. வந்ததும் நானே உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுவேன். மாரி செல்வராஜோட பயோபிக்கான வாழை மூவியை வர அக்டோபர் 11th வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறதா ஒஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி ஸ்ட்ரீம் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தமாக 5 லாங்குவேஜ்லையும் ஸ்ட்ரீம் ஆக போகுது. சைஜு குரூப்போட ஆக்டிங்கில் உருவான வெப் சீரிஸ் தான் ஜெய் மகேந்திரன். இது ஒரு மலையாளம் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸில் வந்து சுஹாசினி, மியா ஜார்ஜ்னு பெரிய ஸ்டார் காஸ்டே நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸை வந்து வர அக்டோபர் 11th தசரா ஸ்பெஷலாக ஸ்ட்ரீம் பண்ண போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது சோனி லீவில் ஸ்ட்ரீம் ஆகும். ஸ்ட்ரீம் ஆகும்போது வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா, மராத்தி, பெங்காலின்னு மொத்தமாக 7 லாங்குவேஜ் கிட்ட ஸ்ட்ரீம் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சோனி லீவ் இதை அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. டெட்பூல் அண்ட் வுல்வரின் மூவியோட இங்கிலீஷ் வெர்ஷனை மட்டும் இப்போ டிஜிட்டல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 1 தான் இதோட இங்கிலீஷ் வெர்ஷனை டிஜிட்டல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஆப்பிள் டிவி ப்ளஸ் அதுவும் இல்லாமல் அமேசான் ப்ரைம்லேயும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதோட ப்ளூரே டிஸ்கை வந்து ஒரு அக்டோபர் 22 ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின் மூவியை டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்களாம். இது இந்த அக்டோபர் எண்டே கன்ஃபார்ம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகும். இந்தியாவில் ஸ்ட்ரீம் ஆகும்போது இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு மொத்தமாக 4 லாங்குவேஜ்லையும் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. இதோட ஸ்ட்ரீமிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் வர கன்ஃபார்ம் சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. உலகநாயகன் கமல்ஹாசனோட இந்தியன் 3 மூவியோட தியேட்டர்கள் ரிலீஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மூவியை டேரெக்டாக ஓடிடி ரிலீஸ் பண்ணி போகிறாங்கன்னு ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. இதை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் இதுவரை இதை பற்றின எந்த வித ஒரு அப்டேட் வராதனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை டிஜிட்டல் ரிலீஸ் எப்போ பண்ணுறதா இருக்காங்கன்னா ஜனவரி 2025 வந்து இந்த இந்தியன் 3 மூவியை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் பண்ணதாக இருக்காங்களாம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டேயும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதாவது இந்த மூவியை டேரெக்டாகவே ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு. இதை பற்றின எந்த வித அப்டேட் வராதனால நம்ம எதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவ்வளோதான் கைஸ் இப்போதைக்கு அப்கமிங்கில் வரக்கூடிய ஓடிடி லிஸ்ட். இன்னும் இந்த மாதிரி நியூ மூவி ஓடிடி அப்கமிங் லிஸ்ட் வேணும் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.